இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி நாரையை வென்ற நண்டு. தன்னை ஏமாற்றி கொன்று சாப்பிட முயன்ற நாரையிடமிருந்து நண்டு எப்படி தப்பிச்சதுன்னு பார்க்கலாம். ஒரு குளத்துல நிறைய மீன்கள் நண்டுகள் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்து வந்தாங்க. அந்த குளத்துக்கு ஒரு நாரை வந்துச்சு. அந்த நாரைக்கு ரொம்ப வயசானதுனால மீன்களை பிடிச்சு சாப்பிட முடியாம தவித்தது. அப்போது அதுக்கு ஒரு கெட்ட யோசனை தோணுச்சு. அது குளத்துக்கு பக்கத்துல சோகமா இருப்பது போல நடிச்சது. அதை பார்த்த மீன்கள் எல்லாம், என்ன நாரை மாமா, எதுக்கு இவ்வளவு சோகமா இருக்கீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு நாரை, இந்த குளத்தை மனிதர்கள் மூட போவதாக பேசிட்டு இருக்காங்க. இந்த குளத்தை மூடி இந்த இடத்த வயலாக்க போறாங்களாம். நீங்கள் எல்லோரும் அழிஞ்சு போக போறீங்கன்னு சொல்லுச்சு. நானாவது பரவாயில்ல, வயதானவன் தான், ஆனா உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பாவமா இருக்குன்னு சொல்லுச்சு. மீன்கள் எல்லாம் ரொம்ப சோகமாயிட்டாங்க. இங்கே இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது நாரை, உங்களுக்கு விருப்பம் இருந்தா நான் உங்களை அருகில் உள்ள குளத்திற்கு ஒன்றன் பின் ஒன்றாக கொண்டு போய் வெட்டுறேன்னு சொல்லுச்சு. மீன்களும் அந்த திட்டத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. முதல்ல ஒரு மீனை நாரை வாயில கவ்விக்கிட்டு பறந்து போச்சு. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் மீனை தரையில போட்டுட்டு சாப்பிடவும் ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல்லாக சாப்பிட்டதுக்கு அப்புறம் அடுத்த மீனை கூட்டிட்டு வர்றதுக்காக திரும்ப குளத்துக்கு கிளம்பிருச்சு. அடுத்த மீனையும் இதே மாதிரி வாயில கவ்விக்கிட்டு பறந்து போச்சு. மீனை சாப்பிட்ட இடத்துலையே இந்த மீனையும் கீழே போட்டு சாப்பிடவும் செஞ்சிருச்சு. அடுத்ததாக நண்டு தாமாக முன்வந்து என்னையும் அந்த குளத்துக்கு கூட்டிட்டு போங்கன்னு கேட்டுச்சு. உடனே நாரைக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நண்டு கறிய உணவாக சாப்பிட போறோன்னு நினைச்சுக்கிட்டு நண்டை தன்னோட முதுகுல வச்சுக்கிட்டு பறக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் மீனோட முட்களை தரையில பார்த்த நண்டுக்கு நாரையோட திட்டம் புரிஞ்சது. உடனே நாரையோட கழுத்தை தன்னோட கொடுக்க வச்சு கடிக்க ஆரம்பிச்சது. நாரையால வலி தாங்க முடியல. அதனால நண்டை கீழே போட்டுட்டு பறந்து போயிருச்சு. நண்டு உடனே அங்கிருந்து கிளம்பி குளத்துக்கு வந்துருச்சு. வந்த பிறகு மற்ற மீன்கள்கிட்ட நாரையோட திட்டத்தையும் கூட்டிட்டு போன மீன்களுக்கு நேர்ந்த கதியவும் சொல்லி எச்சரிக்கை பண்ணுச்சு. இதிலிருந்து நாம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் நம்ம நிதானமாகவும் புத்திசாலித்தனமாகவும் செயல்பட வேண்டும். அதே மாதிரி யாரு என்ன சொன்னாலும் அப்படியே நம்பக்கூடாது. அதோட உண்மைத்தன்மையை ஆராய்ந்து செயல்பட வேண்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் ஸ்டோரிஸ்.